வெல்கம் டு நவீன் அகாடமி. இன்றைக்கி ப்ராபபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸ்கூல்லேருந்து நமக்கு ப்ராபபிலிட்டியோட வாய்ப்பாடு தெரியும். P of E equal to N of E by N of S. பட் அதோட மீனிங் நமக்கு தெரியாது. P of Eன்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட், N of Eன்றது நம்பர் ஆஃப் ஈவெண்ட், N of Sன்றது டோட்டல் ஈவெண்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ். பார்க்கலாம். ஒரு நாணயம் சுண்டப்படும் போது தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு நாணயம் சுண்டப்படும் போது ஹெட் ஆர் டெயில் ரெண்டு விழலாம். ஸோ N of S அப்படின்றது 2. இதில் தலை விழுவது வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, ஹெட். ஸோ N of E by N of S வந்து 1/2. பார்க்கலாம். ஒரு நாணயம் சுண்டப்படும் போது தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு நாணயம் சுண்டப்படும் போது ஹெட் ஆர் டெயில் ரெண்டு விழலாம். ஸோ N of S அப்படின்றது 2. இதில் தலை விழுவது வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, ஹெட். ஸோ N of E by N of S வந்து 1/2. 2 நாணயம் சுண்டப்படும் போது ஒரு தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? இதில் நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு தலை நிகழ்வதற்கான நிகழ்தகவு அந்த ஒருன்றதை வந்து அண்டர்லைன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன். அது ஏன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை சால்வ் பண்ணலாம். இப்போது 2 நாணயம் விழும்போது ஹெட் 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 டெயில், டெயில் ஹெட், டெயில் டெயில், மொத்தம் 4 ஈவெண்ட்டு. ஸோ N of S வந்து 4. இதில் ஒரு தலை மட்டும் விழுவது எதில் இருக்குது? HT TH. ஸோ N of E வந்து 2. ஸோ நிகழ்தகவு வந்து 2/4 அடித்தா 1/2. இதுதான் ஆன்சர். 2 நாணயம் சுண்டப்படும் போது குறைந்தபட்சம் ஒரு தலை கொடுக்கக்கூடிய நிகழ்தகவு என்ன? நம்ம போன சமம் ஆல்ரெடி ஒரு தலை கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு அது அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருந்தோம். அது ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு தலை அப்படின்னா இப்போ இதில் வந்து எங்கெங்கே தலை இருக்குது? இதில் 2 இருக்குது, இதில் ஒரு தலை இருக்குது, இதில் ஒரு தலை இருக்குது. ஒரு தலை தானே கேட்டிருக்காங்க. ஸோ HT TH அதை மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னா தப்பு. அவங்க வந்து குறைந்தபட்சம் தான் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 1 இருக்கலாம், அதுக்காக 1க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுதான் குறைந்தபட்சம். ஸோ ஒரு தலையாச்சும் இருக்கிறது பார்த்தா இதில் 2 தலை இருக்குது, ஆனால் அதுலேயுமே ஒரு தலை இருக்குது தானே, அதனால் இதுவும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ 1 2 3. இப்போ வந்து N of E வந்து 3, N of S 4. ஸோ இதனுடைய ஆன்சர் 3/4. 2 பகடையை உருட்டும் போது அதன் கூட்டுத்தொகை 8 ஆக இருக்க நிகழ்தகவு என்ன? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் லாஸ்ட் மேக்ஸிமமே 1,6 தான், 7. ஸோ அதில் இல்லை 2,6. நெக்ஸ்ட் இதில் 3,5, 4,4, 5,3, 6,2. ஸோ N of E by N of S வந்துட்டு 5/36. ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு இவ்வளவும் எழுதி பார்த்து போட டைம் இருக்காது. ஸோ நீங்களே மைண்டே கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். 1,6 7, நெக்ஸ்ட்டு 2,5. ஸோ 6லேயுமே ஒவ்வொரு ஈவெண்ட் இருக்கும். 6/36 அதை அடித்தா 1/6 அப்படி நீங்களே மைண்டே கால்குலேட் பண்ணிக்கணும்.